சினிமால எத்தனையோ மாற்றங்கள் வந்தப்புறமும் நம்ம இன்னைக்கும் வியந்து பார்க்கக்கூடிய ஒரு மனிதர்னா அது உலகநாயகன் கமல்ஹாசன் தான். அதுக்கு காரணம் பல வருஷங்களுக்கு முன்னாடி அவர் பண்ணின படைப்பா இருந்தாலும் சரி, இப்போ அவர் பண்ணிட்டு இருக்கிற படங்கள்னாலும் சரி, ஒவ்வொரு வாட்டியும் இதை எப்படி பண்ணாருன்னு மலைக்க வச்சுட்டே தான் இருக்காரு. அவர் கண்ட கனவுகள்ல வெறும் 20% தான் நமக்கு சினிமால காட்டியிருக்காரு. மீதம் 80% பல காரணங்களால பண்ண முடியாமையே போயிருக்கு. அப்படி அவர் கையில் எடுத்து பாதி பண்ணி தொடர முடியாமையும் முழுசா பண்ணி திரைக்கு வராமலும் போன 1 இல்ல 2 இல்ல 35 படங்கள் இருக்கு. அதை பத்தின நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். 1960 கமல்ஹாசன் களத்தூர் கண்ணமால குழந்தை நட்சத்திரமா அறிமுகமானதுக்கு அப்புறம் அந்த படம் ரிலீஸ் ஆனதும் அவரோட அந்த அழகான நடிப்பை பார்த்து அதே வருஷம் வந்த வாய்ப்பு தான் மங்கள மங்கைங்கிற படம். கிட்டத்தட்ட முதல் படம் மாதிரியே இதுலயும் இவரோட கேரக்டர் இருந்துச்சு. இதுல இன்னும் எக்ஸ்ட்ராவா ஒரு பாட்டே பாடியிருந்தாரு. ஃபுல் படம் ஷூட் போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாமே முடிஞ்சும் கடைசி வரைக்கும் ரிலீஸ் ஆகாமையே போயிடுச்சு. அபிஷியலா கமல் குழந்தை நட்சத்திரமா இருக்கும் போதே பாடிட்டாரு. இந்த சாங் நமக்கு எக்ஸ்க்ளூசிவா கிடைச்சிருக்கு. ஒரு கிளிம்ஸ் மட்டும் இங்க காட்டுறோம் பாருங்க. கேட்பதெல்லாம் தருவார், பாசமொழி புகழ்வார், பாவிகளு கருள்வார். கமல் நடிக்க ஆரம்பிச்ச ஆரம்ப காலத்திலேயே மலையாள படங்கள்ல நடிக்க நிறைய வாய்ப்புகள் வந்துச்சு. அப்படி 1981 கமல் கமிட் ஆன படம் தான் சமயம். தேவர் மகன் டைரக்டர் பரதனோட மோஸ்ட் ஆஃப் த மலையாள படங்களுக்கு ஸ்கிரீன் ரைட்டரா இருந்த ஜான் பால் புதுசேரி தான் இந்த படத்துக்கும் ஸ்கிரீன் ரைட்டர். மலையாளத்துல தொடர்ந்து தரமான படங்களா பண்ணி இப்போ மோகன்லாலோட ஹிருதயபூர்வம் படம் பண்ணிட்டு இருக்கிற நேஷனல் அவார்டு வின்னிங் டைரக்டரான சத்யன் அந்திக்காட் இந்த படத்தை டைரக்ட் பண்றதா இருந்துச்சு. கமலோட அம்பிகா ஹீரோயினா நடிக்கிறதா இருந்துச்சு. படம் ஆரம்பிக்கிற டைம்ல இதோட ப்ரொடியூசர் இறந்து போனதால படம் நின்னு போச்சு. தமிழ்ல 1978 கமல்ஹாசன் ரஜினிகாந்த வச்சு அவள் அப்படித்தான் கொடுத்த டைரக்டர் ருத்ரையா 1982 தொடங்கின அவரோட 3வது படம் ராஜா என்னை மன்னித்து விடு. கமல்ஹாசன் லீட் ரோல்லையும் அவரோட அண்ணன் சந்திரகாசன் படத்திலையும் அண்ணனாவையும், சுமலதா ஒரு ஹீரோயினாவும் சுஜாதா கமல் மனைவியாவும் பண்றதா படம் ஸ்டார்ட் ஆச்சு. சமாதானத்தை விரும்புற அண்ணனுக்கும் நக்சலைட் சிந்தனையோட இருக்கிற கமல்ஹாசனுக்கும் நடக்கிற முரண்பாடுகள் தான் இந்த கதை. தமிழ் தெலுங்குன்னு பைலிங்குவலா 15 நாள் ஷூட்டிங் போயிட்டு நிறைய காரணங்களால படம் நின்னு போச்சு. இந்த படத்துக்காக இளையராஜா பண்ணின சாங்ஸ் எல்லாம் பின்னாடி வேற வேற படங்களுக்கு யூஸ் பண்ணியிருந்தாரு. ராஜா என்னை மன்னித்து விடு திரைக்கதையோட பாதிப்புல தான் 2 கைதிகளோட உரையாடலா விரும்பாண்டி பண்ணதா பின்னாடி கமல்ஹாசன் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. பயம்னா என்னன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும்னு தெரியுது. அது எனக்கு தெரியாது. அதுதான் என்னுடைய குத்தம். 1981 கமல் பாரதிராஜா காம்போல மிகப்பெரிய ஹிட்டான டிக் 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 படத்துக்கு அப்புறம் அதே பாரதிராஜா கமல்ஹாசன் ராதா காம்பினேஷன்ல டாப் டக்கர்ங்கிற படம் தொடங்கினாங்க. இதே படத்துக்கு சிவப்பு சட்டைன்னு இன்னொரு டைட்டிலும் வச்சிருந்தாங்க. பாதி ஷூட்டிங்லயே பாரதிராஜாக்கும் கமல்ஹாசனுக்கும் அவங்க கூட்டணியில ஏற்கனவே பண்ணின சிகப்பு ரோஜாக்கள் ஃபீல இந்த படம் கொடுக்க படம் ஆல்ரெடி 5000 அடி ஃபுட்டேஜ் ஷூட் பண்ண அப்புறம் படத்தை டிராப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டா வேற ஒரு ஜான்ரால இதே காம்பினேஷன்ல பண்ணின படம் தான் ஒரு கைதியின் டைரி. ஹிந்தில பாப்புலரா இருந்த ஆக்டர் டைரக்டர் தேவானந்த் கமல்ஹாசன்ல வச்சு 80s சைன் பண்ணின படம் தான் தோ தீவானே பியார் கே. கமலோட ஸ்மிதா பட்டேல், ரீனா ராய், பத்மினி கோலாப்பூர்னு நிறைய ஸ்டார்ஸோட தொடங்கின படம் டைரக்டருக்கு ப்ரொடியூசரோட ஏற்பட்ட கருத்து மோதலால படம் நின்னு போச்சு. தமிழ்ல அலாவுதீனும் அற்புத விளக்கு, குரு எல்லாம் பண்ணின ஐவி சசி 83 கமல்ஹாசன் விஜயா பண்டிட் நடிப்புல ஸ்டார்ட் பண்ணின ஹிந்தி படம் தான் ஜிகர். ப்ரொடக்ஷன் பிரச்சனைகளால பாதியிலேயே நின்னுச்சு படம். அதுக்கப்புறம் 5 வருஷம் கழிச்சு அதே ஸ்டோரியில கமலுக்கு பதிலா கோவிந்தாவை வச்சு பண்ணினாங்க. ஆனா படம் கடைசி வரைக்கும் ரிலீஸ் ஆகாமலே போச்சு. தெலுங்கு ஹிந்தியில பாப்புலரா இருந்த டைரக்டர் டி ராமாராவ் 1984 கமல், அமிதாப் பச்சன், ஸ்ரீதேவி, ஜெயபிரதான்னு பெரிய ஸ்டார் காஸ்டோட தொடங்கின படம் தான் கபர்தர். ஒரு டாக்டருக்கும் கொடூரமான வியாதியில பாதிக்கப்பட்டிருக்கிற நோயாளிக்கும் நடுவுல நடக்கிற கருணை கொலை சம்பந்தப்பட்ட ஒரு வித்தியாசமான கதை. இந்த படமும் நிறைய போர்ஷன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா சில காரணங்களால ஸ்டாப் ஆயிடுச்சு. 6 வருஷம் கழிச்சு மறுபடியும் படத்தை தொடங்க பிளான் பண்ணாங்க. ஆனா 1990 கமல்ஹாசனுக்கு இருந்த கமிட்மெண்ட்ஸ் காரணமா படத்தை பண்ண மறுத்துட்டாரு. இத்தனை வருஷம் கழிச்சு 1984 படம் நின்னு போக இருந்த காரணத்தை ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல டைரக்டர் பாக்யராஜ் ரிவீல் பண்ணியிருக்காரு. கதைப்படி கமல்ஹாசன் சாகணும், டெத் ஆனதுதான் அந்த கதை நிற்கும். அப்படி டெத் ஆயிருச்சு அப்படின்னா அமித் கேரக்டர் ஒண்ணுமே இல்லை, அமிதாப் பச்சன் கேரக்டர் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு கமலுக்கு மட்டும்தான் பேர் வரும்.
அது சாகடிக்காமல் வச்சு பண்ணி ஏதாவது பண்ணலாம் அப்படின்னா கதை நல்லா இருக்காது. படமாக படத்துக்கு வெயிட் ஏறாது, டிராபேக் ஆகி போகும். படம் ஹிட் ஆகாது, டிராபேக் ஆகி போகும். அவர் இறந்துட்டாருன்னா படம் ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லி தெரியும். ஆனால் அவருக்கு அமிதாப் பச்சனுக்கு பேர் இருக்காது, ஒன்லி கமல் அவர்களுக்கு மட்டும்தான் நல்ல பேர் கிடைக்கும் அப்படின்னா. அப்போ அமிதாப் ஐம் சாரி அப்படின்ட்டாரு. இவ்வளோ வருஷமாக என் கேரியரில் இவ்வளோ நல்ல பேர் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இங்கே இருக்கிற நடிகர்களோடு இல்லை, அங்கேருந்து சவுத் இந்தியன் ஒருத்தர் அவர் பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு படத்துக்காக நான் என்னுடைய இத்தனை நாள் என்னுடைய கேரியரை நான் மிஸ் பண்ண முடியாது. இப்படி சவுத் ஸ்டார்ஸை பார்த்து மிரள்ற அளவுக்கு அப்போவே நம்ம உலக நாயகன் ஒரு இமேஜை கிரியேட் பண்ணி வச்சிருந்தாரு. பழைய பொல்லாதவன் டைரக்டரும் நாயகனோட ப்ரொடியூசருமான முக்தா ஸ்ரீனிவாசன் மிட் 80sல உலகத்தையே திரும்பி பார்க்க வச்ச காட்ஃபாதரை தமிழ்ல பண்ண பிளான் பண்ணி அதுல சிவாஜி கணேசன், கமல்ஹாசன, அமலாவை காஸ்ட் பண்ணியிருந்தாரு. இந்த கதையில சிவாஜி கேரக்டருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தும் கமல் கேரக்டருக்கு வலுவில்லைன்னு கமல்ஹாசனோட மென்டர் அனந்து ஃபீல் பண்ண இதை டிராப் பண்ணிட்டாங்க. இன்கேஸ் இது நடந்திருந்தா தேவர் மகனுக்கு முன்னாடியே நடிகர் திலகம் உலகநாயகனோட காம்பினேஷன்ல படம் வந்திருக்கும். இது டிராப் ஆனதும் அதுக்கப்புறம் கமல் ரெஃபர் பண்ணி மணிரத்னம் உள்ள இதே டேட்ஸ்ல பண்ணின படம் தான் நாயகன். 80களோட இறுதியில மணிரத்னமும் கமல்ஹாசனும் முதல் முறையா பொன்னியின் செல்வன் நாவல படமா பண்ண பிளான் பண்ணாங்க. பி.சி. ஸ்ரீராம் கேமரா ஒர்க்கும் இளையராஜா மியூசிக்லயும் பண்ண பட வேலைகள் ஸ்டார்ட் ஆச்சு. கமல்ஹாசன் வந்தியத்தேவனாவும் கூட சத்யராஜ், பிரபு, ஸ்ரீதேவி, ரேகா எல்லாம் ஆன்போர்டானாங்க. ஆனா அவங்க எதிர்பார்த்ததை விட அதிக பட்ஜெட் போகும்னு அப்போவே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பின்னாடி சில வருஷங்கள் கழிச்சு எழுத்தாளர் கி ரங்கராஜன் ஸ்கிரீன் பிளே பண்ண இதே பொன்னியின் செல்வன் 40 பார்ட் டிவி சீரீஸா பண்ண வேலைகள் நடந்து அதுவும் தொடராமையே போச்சு. 90களில் கங்கை அமரன் டைரக்ஷன்ல அதிவீர பாண்டியன் அப்படிங்கிற ஒரு படத்தை ஸ்டார்ட் பண்ணினாங்க. முழுக்க முழுக்க ஜல்லிக்கட்டை பேஸ் பண்ணின இந்த படத்துல கமல்ஹாசனோட ஐஸ்வர்யா பாஸ்கரன் லீட் ரோலா பண்றதா இருந்துச்சு. பட் இதே நேரத்துல பண்ணப்பட்ட தேவர் மகனும் ரூரல் படமா இருந்ததால இந்த படத்தை டிராப் பண்ணிட்டாங்க. இந்த அதிவீர பாண்டியன் படத்துக்காக பண்ணின பாட்டு தான் தேவர் மகன்ல வந்த சாந்து பொட்டு பாட்டு. இந்த ஐடியாவே கங்கை அமரன் கொடுத்ததுதான் பின்னாடி ஒரு இன்டர்வியூல கமல்ஹாசன் சொல்லியிருக்காரு. சாந்து பட்டு ஒரு சந்தனப்பட்டு எடுத்து வச்சுக்க மாமா. மலையாளத்துல 2 நேஷனல் அவார்டு வின்னரான டைரக்டர் பாலச்சந்திர மேனன் டைரக்ஷன்ல அங்க பெரிய ஹிட்டான அம்மாயினே சத்தியம்ங்கிற படத்தை தமிழ்ல பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. கமல்ஹாசனோட எஸ்பிபியும் சேர்ந்து நடிக்கிறதா ஆரம்பிச்ச படம் இது. ஆனா டைரக்டரோட ஏற்பட்ட கிரியேட்டிவ் டிஃபரன்சஸால படம் டிராப் ஆச்சு. இதுக்கப்புறம் இதே வருஷத்துல அவ்வை சண்முகி படத்தை ஸ்டார்ட் பண்ணாரு கமல்ஹாசன். உன் கை என் கையில, ஆனா முடிவு உன் கையில. எனக்கு ஒன்றும் அவசரம் இல்லை, நான் வெயிட் பண்றேன். பட் த பால் இஸ் இன் யுவர் கோர்ட். தமிழ்ல மிகப்பெரிய ஹிட் ஆன அப்புறம் ராஜ்கமல் பிலிம்ஸோட மகளிர் மட்டுமே ஹிந்தியில லேடிஸ் ஒன்லிங்கிற டைட்டில் வச்சு ஸ்டார்ட் பண்ணாரு கமல். சீமா பிஸ்வாஸ், ஷில்பா ஷெரோட், ஹீரா ராஜ்கோபால் நடிக்க தமிழ்ல நாகேஷ் பண்ண டெட் பாடி ரோல ஹிந்தியில கமலே நடிச்சாரு. முழு படமும் எடுத்து முடிஞ்சு இன்னைக்கு வரைக்கும் ரிலீஸ் ஆகாமலேயே போயிடுச்சு. 1996 அவ்வை சண்முகி லேடிஸ் ஒன்லி படங்கள் நடந்துட்டு இருக்கும் போதே கமல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு லவ் ஸ்டோரிய அமரகாவியம்ங்கிற பேர்ல பண்ணிட்டு இருந்தாரு. கமலோட எக்ஸ் வைஃப் சரிகா இந்த படத்தை டைரக்ட் பண்றதா இருந்துச்சு. நக்மாவும் ஷில்பா ஷெட்டியும் நடிக்கிறதா இருந்துச்சு. இந்த படத்தோட ப்ரீ ப்ரொடக்ஷனுக்காக கமல் யூஎஸ்ல போய் சில பிலிம் மேக்கிங் டெக்னாலஜி எல்லாம் லேர்ன் பண்ணிட்டு வந்தாரு. ஆனா படம் ஸ்டார்ட் ஆகாமையே போச்சு. ராஜ்கமல் பிலிம்ஸ் மற்றும் கமல்ஹாசனோட கனவு படம் மருதநாயகம். கமலோட சுஜாதா கோ-ரைட்டரா இந்த படத்துக்கு ஒர்க் பண்ணினாரு. 1991 ப்ரீ ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணி 1997 டெஸ்ட் ஷூட் பண்ணி அக்டோபர் மாசம் சென்னை எம்ஜிஆர் பிலிம் சிட்டில மிக பிரமாண்டமான லான்ச்சோட படத்தை ஸ்டார்ட் பண்ணாங்க. முகமது யூசுப் கானோட பயோபிக்கா இந்த படத்தை பண்றதா சுஜாதா சொல்லி இருந்தாரு. ஃபர்ஸ்ட் டைம் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி ஸ்கிரீன் பிளே எழுதுனது மருதநாயகமுக்கு தான். பிரெஞ்சு ஸ்கிரீன் ரைட்டர் ஜீன் கிளாட் கரியர், அனந்து, வரலாற்றாளர் முத்தையா, கவிஞர் புவியரசு, ஞானக்கூத்தன்னு அத்தனை பேர் இந்த கதைக்காக ஒர்க் பண்ணினாங்க. இந்திய சினிமா அது வரைக்கும் பார்க்காத பட்ஜெட் 80 கோடி இந்த படத்துக்காக எஸ்டிமேட்டட் பட்ஜெட்டா இருந்துச்சு. இளையராஜா மியூசிக் டைரக்டராவும் ரவி கே சந்திரன் சினிமாட்டோகிராஃபரும் ஆன்போர்ட் ஆனாங்க. கமலோட விஷ்ணுவர்தன், அம்ரீஷ் பூரி, சத்யராஜ், நாசர், நசாருதீன் ஷா, பசுபதினு ஒரு பலமான நடிப்பு அரக்கர்கள் இந்த படத்துக்காக ஆன்போர்ட் ஆனாங்க. படத்துக்கான காஸ்டியூம்ஸ் சரிகா பண்ண, அவ்வை சண்முகிக்கு மேக்கப் பண்ண மைக்கேல் வெஸ்ட்மோர் மேக்கப்க்கு ஆன்போர்ட் ஆனாரு. ஜீன்ஸ்க்கு ஒர்க் பண்ணின ஹாலிவுட் கம்பெனி பென்டாஃபோர் சாஃப்ட்வேர் டீம் சிஜி ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணாங்க. இதோட டெஸ்ட் ஷூட்டுக்காக மட்டும்
சரிக்கா 7400 காஸ்டியூம்ஸ் ரெடி பண்ணியிருந்தாங்க. ஆர்ட் டைரக்டர் சாபு சிறில் பழைய பீரங்கி துப்பாக்கின்னு பீரியாடிக்கா காட்ட எக்கச்சக்கமான விஷயங்களை சேகரிச்சாரு. படத்தோட லான்ச்ல போட்டு காட்ட ரெடி பண்ணின டீசருக்கும் ஒரு ஃபைட் சீக்வன்சஸ்க்கு மட்டுமே அப்போவே 1.5 கோடி ரூபாய் செலவு பண்ணினாரு கமல்ஹாசன். மருதநாயகமோட லான்ச்சுக்கு குயின் எலிசபெத் 2 சீஃப் கெஸ்டா வந்து 20 நிமிஷம் கமல்ஹாசனோட இருந்தது இந்தியாவையே திரும்பி பார்க்க வச்ச ஒரு எபிக் மொமெண்ட். இவங்க மட்டும் இல்லாம அப்போதைய சிஎம் கலைஞர் கருணாநிதி, ஜெய்பால் ரெட்டி, ஜி.கே. மூப்பனார், சிவாஜின்னு மிகப்பெரிய லெஜெண்ட்ஸ் எல்லாம் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தாங்க. இத்தனை கனவோட ஆரம்பிச்ச மருதநாயகம் படத்தோட கோ ப்ரொடியூசர்ஸா வந்த ஒரு அமெரிக்கன் கம்பெனி பாதியில வெளியில போக இவ்வளவு பெரிய பட்ஜெட்ல சொந்தமாவும் பண்ண முடியாம கமல்ஹாசனால் கைவிடப்பட்டது. மதம் கொண்டு வந்தது சாதி, இன்றும் மனுஷனை துரத்துது மனு சொன்ன நீதி. மதம் கொண்டு வந்தது சாதி, இன்றும். ஜென்டில்மேன், காதலன் படங்களோட பெரிய வெற்றிக்கு அப்புறமா கேடி குஞ்சுமோன் பேன் இந்தியா படம் ஒண்ணு பண்ண பிளான் பண்ணி கமலோட கை கோர்த்தாரு. மார்க்கண்டேயன்னு பேரிடப்பட்ட அந்த படத்துக்கு நிறைய டைரக்டர்ஸ் வந்து போனாங்க. ஆனா அதே டைம்ல கேடி குஞ்சுமோன் அவரோட பையனை வச்சு பெரிய பட்ஜெட்ல பண்ணின கோடீஸ்வரன் படம் வியாபாரமாகாம போக பெரிய நஷ்டமாக இதையும் ஸ்டாப் பண்ணிட்டாரு. கமல்ஹாசனோட எவர்கிரீன் பிளாக் பஸ்டர் மைக்கேல் மதன காமராஜன் படத்துல இருந்து காமேஸ்வரங்கிற கேரக்டர் ஸ்பின் ஆஃபா வச்சு அந்த கேரக்டர் லண்டனை விசிட் பண்ணும்போது நடக்கிற ஈவெண்ட்ஸை வச்சு ஸ்டார்ட் பண்ண படம் தான் லண்டனில் காமேஸ்வரன். மருதநாயகம் டிராப் ஆன அப்புறம் பண்றதா ஆரம்பிச்ச படம் இது. ஆனா அதுக்கப்புறம் கமல் ஹேராம் ஸ்டார்ட் பண்ணிட்டு இதை பண்ணாம இந்த ஸ்கிரிப்ட டைரக்டர் மௌலி கிட்ட கொடுத்து மாதவனை அந்த கேரக்டரா வச்சு பண்ண சொல்லிட்டாரு. அதுதான் நலதமயந்தி. நீங்க இப்பவும் நலதமயந்தி ரீவிசிட் பண்ணீங்கன்னா தெரியும் மாதவன் கேரக்டர் அப்படியே மைக்கேல் மதன காமராஜனோட காமேஸ்வரன் மாதிரியே இருக்கும். நான் ஒண்ணு பார்க்க வரலை, உன் பாட்டி கூப்பிடு. பாட்டி இப்பதான் மளிகை கடைக்கு போயிருக்காளா? ஓ, எப்படி கண்டுபிடிச்ச? எல்லாம் தெரியும் கேட்டியா? கேள்வி அது இலையில போடுறதுக்காகும். ஆமாம், ஆம்பளை பார்த்தா ஈஷன் வந்துடுறியே. உன்னை பார்த்து யாரு ஈஷுக்குவா? முதல்வன் ரீமேக் நாயக் ஹிந்தியில முடிஞ்சதும் பேன் இந்தியா லெவல்ல கமல்ஹாசனோட கை கோர்த்து ஸ்டார்ட் பண்ணப்பட்ட படம் தான் ரோபோட். பிரீத்தி சிந்தா இதுல ஹீரோயினா கமிட் ஆனாங்க. ஃபியூச்சரிஸ்டிக்கா 2200வது வருஷம் நடக்கிற கதையா அப்போ ஸ்கிரிப்ட் இருந்துச்சு. இதுக்கான போட்டோ ஷூட் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கமலுக்கும் சங்கருக்கும் ஸ்டோரியில நடந்த சில கருத்து மோதலால படம் மேற்கொண்டு போகல. சங்கர் பாய்ஸ் படத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ரொம்ப வருஷம் கழிச்சு ஸ்கிரிப்ட்ல நிறைய சேஞ்சஸோட சூப்பர் ஸ்டாரை வச்சு இதே ஸ்டோரியில எந்திரன் வந்துச்சு. பம்மல் கே சம்பந்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் KS ரவிக்குமார் டைரக்ஷன்ல AR ரஹ்மான் மியூசிக்ல PL தேனப்பன் ப்ரொடக்ஷன்ல ஸ்டார்ட் பண்ணப்பட்ட படம் நரன். மனுஷனுக்கும் பீஸ்டுக்கும் இடையில நடக்கிற ஸ்டோரினும் இந்த படத்துல கமலோட கெட்டப்பே யாருமே எதிர்பார்க்காத மாதிரி இருக்கணும் KS ரவிக்குமார் அப்போ சொல்லியிருந்தாரு. பேன் இந்தியா படமா அப்போவே இதை பிளான் பண்ணி அமிதாப் பச்சனும் ஒரு முக்கியமான ரோலுக்கு நடிக்க வைக்கவும் பிளான் பண்ணாங்க. பட்ஜெட் இஷ்யூவால இது நடக்காம போய் இதே டீம் ஒரு சின்ன பட்ஜெட் வச்சு அடுத்து பண்ண படம் தான் பஞ்சதந்திரம். நாம எல்லாருமே கூலா இருக்கணும். We must use our brain. Okay? Okay. என்னடா பண்ற? எறும்புடா கடிக்குது, சொரிய கூடாதா? பஞ்சதந்திரம் மேக்கிங் டைம்லயே இதுக்கான சீக்வல் ஸ்டோரியை கமலும் KS ரவிக்குமாரும் பிளான் பண்ணிட்டாங்க. இந்த 5 பேரோட மனைவிகளும் அவங்களுக்கு எதிராக எடுக்கிற ரிவெஞ்ச் தான் பஞ்சதந்திரம் 2வோட ஸ்டோரி. ஆனா கமல்ஹாசன் மற்றும் மத்த ஆக்டர்ஸோட டேட் சரிவர கிடைக்காததால படத்தை டிராப் பண்ணிட்டாங்க. 2015ல மௌலி டைரக்ஷன்ல இதே சீக்வல் பண்ண வேலைகள் ஆரம்பிச்சு மறுபடியும் நின்னு போச்சு. கமல்ஹாசனோட இன்னொரு கனவு படம் இந்த மூவ். 2002ல கமல் டைரக்ஷன்ல மணிரத்னம் அண்ட் சிங்கீதம் ஸ்ரீனிவாசராவ் கோ டைரக்ட் பண்ண இந்த மூவ் படத்துக்கான ப்ராசஸ் தொடங்குச்சு. ரஷமோன் எஃபெக்ட்ல இதுக்கான ஸ்கிரீன் பிளே பண்ண பிளான் பண்ணாங்க. ஆனா இதே மாதிரி 3 இன்டர்பிரேஷன் ஆஃப் சேம் இன்சிடென்ட்ங்கிற காலத்துல மணிரத்னம் ஆயுத எழுத்து ஸ்டார்ட் பண்ணதால மணிரத்னம் இதுல இருந்து வெளியே போனாரு. அதுக்கப்புறம் கமல்ஹாசனும் இதை டிராப் பண்ணிட்டு சிமிலர் ஐடியாவை வச்சு பண்ண படம் தான் விருமாண்டி. மேட்ரிக்ஸ், லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் எல்லாம் பண்ணின பேரி ஆஸ்போர்ன் 2012ல இந்த படத்தை ட்ரிபிள் இம்பாக்ட்னு ஹாலிவுட்ல பண்ண ஸ்டார்ட் பண்ணாரு. கமல்ஹாசனோட ஹாலிவுட் டெபியூட்டா அமைய வேண்டிய படம் இது. ஆனா இதுவும் டிராப் ஆச்சு. பேரி ஆஸ்பார்ன் ஒரு பெரிய தயாரிப்பாளர். லார்ட் ஆஃப் த ரிங்ஸ், மேட்ரிக்ஸ் போன்ற படங்களை தயாரித்தவர். படம் என்னுடைய கதையாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பியதால் என்னுடைய கதை ஒன்றை அவர் தேர்வு செய்திருக்கின்றார். அது கதை கருதான். அதை வைத்துக்கொண்டு என்னையே எழுத வேண்டும். ஒரு ஹாலிவுட் எழுத்தாளருடன் தேவைப்பட்டால் கலந்தாலோசிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். கண்டிப்பாக நான் நடிக்கிறேன் என்பது உறுதியாக இருக்கிறது. இயக்குனர் பதவியும் என நானே செய்ய வேண்டுமா என்பதை யோசித்துக் கொண்டிருக்கிறேன். அவர் செய்தால் நன்றாக இருக்கும் என்று பேசிக் கொண்டிருக்கிறோம். கமல் இன்னமுமே இந்த ஸ்கிரிப்ட் படமா பண்றதா பிளான்ல இருக்கிறதா ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு.
2004 கமல்ஹாசனும் சிங்கீதம் ஸ்ரீனிவாசராவும் சேர்ந்து கிருஷ்ணலீலாங்கிற படத்துக்கு ப்ரீ ப்ரொடக்ஷன் வேலைகளை ஆரம்பிச்சாங்க. கிருஷ்ணதாஸ்ங்கிற ஒருத்தனும் அவனோட வாழ்க்கையில வர ஒரு பொண்ணோட கதைய காமெடி என்டர்டெய்னரா பண்ண பிளான் பண்ணியிருந்தாங்க. கமல்ஹாசன் சிங்கீதம் ஸ்ரீனிவாசராவ் கூட்டணியில முன்னாடியே வந்து அபூர்வ சகோதரர்கள், மைக்கேல் மதன காமராஜன் மாதிரியே ஒரு பிளேவர்ல இந்த படத்தை பண்ண பிளான் பண்ணாங்க. கமலோட அபிராமி, கௌதமி, ரோகிணி, வினோதினி, கவுண்டமணி, வடிவேலு, செந்தில், விவேக், சிட்டிபாபு, லண்டன்ல இருந்து 2 புது நடிகைகள்னு பெரிய ஸ்டார் காஸ்டோட தொடங்கப்பட்ட படம் ஏதோ சில காரணங்களால கைவிடப்பட்டு சிங்கீதம் ஸ்ரீனிவாசராவ் கமல் கூட்டணியில பின்னாடி மும்பை எக்ஸ்பிரஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 2004 ரமேஷ் அரவிந்தோட டெபியூ டைரக்ஷன்ல கமல்ஹாசன் ஸ்டோரியில ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ஒரு காப் த்ரில்லர் தான் கேஜி. தமிழ்நாடு கர்நாடகால பெங்களூர்ல நடக்கிற இந்த ஸ்டோரியில ஃபீமேல் லீடே இல்ல. ஆனா அதே நேரத்துல டைரக்டர் சரணோட வசூல் ராஜா MBBS ஓட நரேஷனை கேட்டு இம்ப்ரெஸ் ஆகி இதை டிராப் பண்ணிட்டாரு கமல்ஹாசன். நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஹிந்தி பிளாக் பஸ்டர் முன்னாபாய் MBBS ஓட அபிஷியல் ரீமேக் தான் வசூல் ராஜா MBBS. லகே ரகோ முன்னாபாய் ஹிந்தியில வந்து மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. இதையும் தமிழ்ல பண்ண தமிழுக்கு சில சேஞ்சஸ் பண்ணி டைரக்டர் சரண் கமல் கிட்ட அப்ரோச் பண்ணினாரு. ஆனா ஸ்கிரிப்ட் தமிழுக்கு ஒர்க் ஆகாதுன்னு கமல் ஃபீல் பண்ண இதை டிராப் பண்ணிட்டாங்க. பின்னாடி இதே ஸ்கிரிப்ட ஜெமினி பிலிம் சர்க்கியூட்ஸ் ஜெயம் ராஜா கிட்ட கொடுத்து ரவி மோகனை வச்சு ஸ்டார்ட் பண்ண பிளான் பண்ணாங்க. ஆனா பினான்சியல் இஷ்யூஸால அதுவும் ஸ்டாப் ஆயிடுச்சு. தசாவதாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கமல் தன்னோட இன்னொரு ட்ரீம் ப்ராஜெக்ட் மர்மயோகி பண்றதா பிளான் பண்ணாரு. ஹிந்தி தமிழ்ல பைலிங்குவலா 7ஆம் நூற்றாண்டுல நடக்கிற கதைக்களத்துல ஒரு பீரியட் பிலிமா ஆரம்பிக்கப்பட்டது இந்த மர்மயோகி. பிரமித் சாய்மரா, ராஜ்கமல் பிலிம் சேர்ந்து இந்த படம் ப்ரொடியூஸ் பண்றதா இருந்துச்சு. 2007 இதுக்கான வேலைகளை ஆரம்பிச்சாங்க. எந்திரன் வெர்சஸ் மர்மயோகி கிளாஷ் வரும்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. இந்த படத்துக்காக கமல்ஹாசன் திக்கா நீளமான ஒரு தாடி எல்லாம் வளர்த்து பார்க்கவே செம மிரட்டலா இருந்தாரு. கமலோட த்ரிஷா, மோகன்லால், வெங்கடேஷ், ஹேமமாலினி, ஸ்ரேயா, சுஷ்மிதா சிங் அது வரைக்கும் இந்திய சினிமாவே பார்க்காத அளவுக்கு ஒரு ஸ்டார் காஸ்டை இந்த படத்துக்காக ஆன்போர்ட் பண்ணாங்க. பல மில்லியன் டாலர்கள் செலவில் தயாராகும் பன்மொழி படமான மர்மயோகி உலகத்தர படமாகவும் உங்களுக்கு பரிமாறப்பட வேண்டும் என்பதில் ராஜ்கமல் நிறுவனமும் பிரமிட் சாய்மீரா குரூப்பும் பேரார்வத்துடன் இயங்கி வருகின்றன. ஆனா இதே டைம்ல இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனில ரிலீஸ் ஆன குசேலன் மிகப்பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்த மர்மயோகியிலிருந்து வெளியே போயிட்டாங்க. 2008 மரியாதை இயக்குனர் பரத் பாலா டைரக்ஷன்ல 19 ஸ்டெப்ஸ்ங்கிற படத்தை கமல்ஹாசனை வச்சு ஸ்டார்ட் பண்ணாங்க. மலையாளம் லெஜெண்டரி ரைட்டர் வாசுதேவன் நாயர் இதுக்கான கதையை எழுதியிருந்தாரு. இந்தியாவோட பழம்பெரும் கலையான களரி பயட்ட ஒரு சாமுராய் வாரியர் கைப்பற்ற இந்தியாவுக்கு வந்த கதைய ஒரு வித்தியாசமான களத்துல இந்த கதை இருந்துச்சு. கமல்ஹாசனோட அசின், தார்ல நடிச்ச டடானோபோ அசனோவோட ஸ்டார்ட் ஆச்சு இந்த படம். இந்தியன் மார்ஷியல் ஆர்ட்ஸ் குருவா கமல் நடிச்சாரு. இந்த படத்தை வால்ட் டிஸ்னி ப்ரொடியூஸ் பண்ணாங்க. முழுக்க கேரளால படமாக்க பிளான் பண்ணி ஷூட் ஸ்டார்ட் ஆக வெறும் 20 நாள் இருக்கும்போது இந்த படம் ஸ்டாப் ஆயிடுச்சு. பீரியட் படம் பண்ணியே ஆகணும்ங்கிற இருந்த கமல் கிட்ட மிஷ்கின் 2009 ஒரு ஸ்கிரிப்ட் சொல்ல அது கமலுக்கு ரொம்பவே பிடிச்சு போச்சு. 500 BCல நடக்கிற புத்தரை பத்தின கதை இது. இந்த கதை கமலுக்கு ரொம்பவே பிடிச்சு போக இதுக்கு ப்ரொடியூசர்ஸ் பிடிக்கிறதுக்காக யூஎஸ்ல நிறைய கம்பெனிஸ் கிட்ட பிட்ச் பண்ணாரு. ஆனா யாருமே இது ப்ரொடியூஸ் பண்ண முன் வரல. படமும் டிராப் ஆச்சு. இது பண்ண முடியாததால ரொம்ப டிப்ரெஷன்ல போய் அதுல இருந்து வெளியே வரவே மிஷ்கினுக்கு 6 மாசம் ஆயிருக்கு. உன்னை போல் ஒருவனுக்கு அப்புறமா 2009 ரெட் ஜெயின் மூவிஸ் ப்ரொடக்ஷன்ல KS ரவிக்குமார் டைரக்ஷன்ல த்ரிஷா ஹீரோயினாவும் ஸ்ருதிஹாசன் மியூசிக் டைரக்டராவும் தொடங்கின படம் யாவரும் கேளீர். இதுக்கான நிறைய வேலைகள் நடந்துட்டு இருக்கிறப்பவே இதை டிராப் பண்ணிட்டு இதே கூட்டணியில ஸ்டார்ட் பண்ணப்பட்ட படம் தான் மன்மத நம்பு. நாம் வாழ்ந்த வாழ்வுக்கு சான்றாவது இன்னொரு உயிர் தானடி. 2011 வயலார் மாதவன் குட்டி டைரக்ஷன்ல மலையாளம்ல தொடங்கின படம் தான் திப்புவும் உன்னையார்ச்சியும். பேரரசன் திப்பு சுல்தானும் உன்னையார்ச்சியாங்கிற நார்த் மலபார் குயினோட கதை இது. ஸ்ரீதேவி குயினா நடிக்கிறதா இருந்துச்சு. பல வருஷத்துக்கு அப்புறம் கமல் ஸ்ரீதேவி ஒன்னா நடிக்க வேண்டிய படம். ஃபைனல் ஸ்கிரிப்ட் கமலுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகாததால படம் டிராப் ஆச்சு. கமல் இமீடியட்டா தூங்காவனம் ஸ்டார்ட் பண்ணாரு. மருதநாயகம் மர்மயோகி வரிசையில கமலே எழுதி எடுக்கணும்னு வச்சிருந்த இன்னொரு கனவு கதை வாம மார்க்கம். வாம மார்க்கம் என்பது என்னுடைய இன்னொரு கதை. எனக்கு ரொம்ப பிடித்த கதை. ரொம்ப இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் இருக்கும்
அப்படின்னாங்க. வாம மார்க்கம்னா இடது பக்க வழின்னு அர்த்தம். வாம மார்க்கம்ங்கிறது ஆன்மீகத்துல புழங்கப்படுற ஒரு வார்த்தை. கடவுள் வழிபாடு 2 வகையில இருக்கும். ஒன்னு சாதாரண நடைமுறைகளை பயன்படுத்தி, இன்னொன்னு அசாதாரணமான வழிமுறைகளை பின்பற்றி. இதுல 2வது வகை தான் வாம மார்க்கம்னு சொல்லுவாங்க. இது கேட்கவே புல்லரிக்குதுல்ல. கமல்ஹாசன்ங்கிற ஒரு கலைஞன் மட்டும் தான் நம்ம தமிழ் சினிமாவை பல வருஷம் இந்த மாதிரி கதைகளால நம்மளை முன்னோக்கி கொண்டு போயிட்டே இருக்காரு. 2015 மௌலி டைரக்ஷன்ல பேங்க் கொள்ளைங்கிற கமல் இதுவரைக்கும் பண்ணாத ஒரு களத்துல தொடங்கப்பட்ட காமெடி படம் தான் பரமபதம். ராஜ்கமல் ப்ரொடக்ஷன்ல கிரேசி மோகன் இந்த கதையில கோரைட்டரா ஒர்க் பண்ணாரு. இதுவும் டிராப் ஆயிடுச்சு. இதே 2015 நவம்பர்ல மைடியர் குட்டி சாத்தான்லாம் டைரக்ஷன் பண்ணின மலையாளத்துல பாப்புலரான டைரக்டர் ராஜீவ் குமார் கமல்ஹாசனை வச்சு ஒரு ஃபேமிலி டிராமா ஸ்டோரியை நரேட் பண்ணி அது கமலுக்கு ரொம்ப பிடிச்சும் போய் படமா பண்ண ப்ரீ ப்ரொடக்ஷன் வேலைகள்ல இறங்கினாங்க. படத்துக்கு அப்பா அம்மா விளையாட்டுன்னு பேர் வச்சிருந்தாங்க. சத்யா படத்தோட எவர்கிரீன் பேர் கமல்ஹாசனும் அமலாவும் பல வருஷத்துக்கு அப்புறமா மறுபடியும் இதுல ஒன்னு சேர்ந்தாங்க. அமலாவோட பழைய நடிகை ஜரீனா வகாவும் நடிக்கிறதா இருந்துச்சு. இவங்களை நீங்க விஸ்வரூபம் படத்துல பாத்திருப்பீங்க. இந்த படம் முழுக்க அமெரிக்கால நிறைய பகுதிகளில் ஷூட் பண்றதா இருந்துச்சு. கடைசி நேரத்துல ஏதோ சில காரணங்களால நிறுத்தப்பட்டுச்சு. அப்பா அம்மா விளையாட்டு நின்னு போனதுக்கு அப்புறம் அதே டைரக்டர் வச்சு கமல்ஹாசன் எழுதின இன்னொரு ஸ்டோரியை பண்ண ஒர்க் ஸ்டார்ட் பண்ணாங்க. கமல்ஹாசனோட எபிக் பிளாக் பஸ்டர் தசாவதாரமோட எவர்கிரீன் கேரக்டர் பல்ராம் நாயுடு கேரக்டரோட ஸ்பின் ஆஃபா வச்சு இந்த ஸ்டோரியை பண்ணியிருந்தாரு கமல். ராஜ்கமலும் லைக்காவும் சேர்ந்து இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண இந்த படத்துக்கு சபாஷ் நாயுடுன்னு பேர் வச்சாங்க. தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு ட்ரைலிங்குவலா ஸ்டார்ட் பண்ணப்பட்ட இந்த படத்துல கமலோட பேரா ரம்யா கிருஷ்ணனும் அவங்களோட மகளா ஸ்ருதிகாசனும் நடிச்சாங்க. இவங்களோட ஒரு முக்கியமான ரோல்ல தெலுங்கு காமெடி சூப்பர் ஸ்டார் பிரம்மானந்தம், சௌரவ் சுக்லாவும் நடிச்சாங்க. லாஸ் ஏஞ்சல்ஸ்ல பட ஷூட்டிங் போச்சு. அது ஏதோ இவர் சொல்றாரு சபாஷ், நீங்க தானே சொல்லணும் சபாஷ். இவர் நான் என்ன சொன்னாலும் சபாஷ் சபாஷ், இவர் என்ன சொன்னாலும் நான் சபாஷ் சபாஷ். படம் ஸ்டார்ட் பண்ண சில மாசங்கள்லயே படத்தோட டைரக்டர் ராஜீவ்க்கு லைம்ங்கிற ஒரு வியாதியால நோய்வாய்ப்பட படம் ஸ்டாப் ஆச்சு. பாதி படம் கிட்டத்தட்ட முடிஞ்சு போனதால இது நிறுத்த வேணான்னு கமல்ஹாசனே கையில எடுத்து படத்தை டைரக்ட் பண்ண ஆரம்பிச்சாரு. மறுபடியும் கொஞ்ச நாள்லயே படத்தோட எடிட்டர் ஜேம்ஸ் ஜோசப்போட வைஃப் ஆக்சிடென்ட்ல மாட்ட எடிட்டரும் வெளியில போனாரு. அடுத்த சில நாட்கள்ல கமல்ஹாசன் மாடியில இருந்து கீழே விழ கால் பிராக்சர் ஆகி ஷூட் நின்னு போச்சு. கமலுக்கு ரெக்கவர் ஆகுறதுக்குள்ள கமலோட அப்போ கூட இருந்த கௌதமி செப்பரேட் ஆனாங்க. கௌதமி சபாஷ் நாயுடுவோட காஸ்டியூம் டிசைனரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அடுத்த சில நாட்கள்ல கமல்ஹாசனோட அண்ணனான சந்திரகாசன் இருக்க 80% முடிக்கப்பட்ட படம் ஃபுல்லாவே ஸ்டாப் ஆச்சு. தொடர்ந்து கமலோட அரசியல் வருகை, இந்தியன் 2 சபாஷ் நாயுடுவோட மீதமுள்ள பகுதிகள் ஷூட்டுக்கு போகாமையே கிடப்புல போட்டாங்க. இந்த பல்ராம் நாயுடு கேரக்டருக்கு மக்கள் கிட்ட இருக்கிற எதிர்பார்ப்புக்கு மிச்சம் இருக்கிற 20% வேலைகளை முடிச்சு இப்போ ரிலீஸ் பண்ணாலும் கண்டிப்பா பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகும். கமல்ஹாசனோட இன்புட்ஸ் இல்லாம எந்த படமுமே இது வரைக்கும் வந்ததில்ல. அதுல ஒரு படம் மட்டும் விதிவிலக்கு, அதான் வேட்டையாடு விளையாடு. ஜிவிஎம்மோட எப்பிக்கான இந்த படத்தோட சீக்குவலுக்கான ஸ்டோரியை 2020 முடிச்சு கமலுக்கு நரேட் பண்ணியிருந்தாரு. இந்த சீக்குவல்ல ராகவன் ஆராதனவோட அவங்களோட டீனேஜ் டாட்டரும் இருக்கிற மாதிரியான ஸ்டோரி. வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல் ப்ரொடக்ஷன்ல 2020 எண்டிங்ல ஸ்டார்ட் ஆக வேண்டிய படம் கமல்ஹாசனோட அடுத்தடுத்து இருந்த கமிட்மெண்ட்ஸால ஸ்டார்ட் பண்ண முடியாமலேயே போச்சு. ஜிவிஎம் அடுத்து எப்போ கமல்ஹாசனோட கால் ஷீட் கிடைச்சாலும் இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ண ரெடியா இருக்காரு. எனக்கு ஒன்னு பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். ஹெச் வினோத் கமல்ஹாசனுக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஸ்கிரிப்ட் சொல்ல அது கமலுக்கு ரொம்பவே பிடிச்சு போச்சு. இனிஷியலா இந்த ஸ்கிரிப்ட் மெர்சல் பட ஷூட்டிங் டைம்ல விஜய்க்கு சொல்லப்பட்ட ஸ்கிரிப்ட். ஆனா அதுக்கப்புறம் பிகில் ஸ்டார்ட் பண்ணதால விஜயால பண்ண முடியாம போக இந்த ஸ்கிரிப்ட் கமல் கிட்ட வந்துச்சு. ஜூலை 2023 கமல்ஹாசனோட ராஜ்கமல் பிலிம்ஸே இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றதா அபிஷியலா KH233 ஆரம்பிச்சாங்க. இந்த படத்துக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்ஸ் எல்லாம் செப்டம்பர்ல ஆரம்பிச்சது. இந்த படத்துக்காக ஒரு மாசம் கமல் கன் ட்ரைனிங் எல்லாம் எடுத்தாரு. ஆனா அதுக்கப்புறம் ஜான்வரியில இந்த படம் டிராப் ஆகி திரும்பவும் இதே ஸ்கிரிப்ட் விஜய்க்கு போயிடுச்சு.
நவம்பர் 2008 கமல்ஹாசனோட பல நாள் கனவு படமான தலைவன் இருக்கின்றானோட ஸ்டோரியை எழுதி முடிச்சு அவரே டைரக்ட் பண்ண வேலைகளை தொடங்கினாங்க. சன் பிக்சர்ஸும் ஜெமினி பிலிம் சர்க்கியூட்ஸும் இணைஞ்சு இந்த ஆக்ஷன் அட்வென்ச்சர் படத்தை ப்ரொடியூஸ் பண்றதா இருந்துச்சு. கமல்ஹாசனோட முக்கியமான கதாபாத்திரங்கள்ல வெங்கடேஷ், மோகன்லால், ரிஷி கபூர்னு பேன் இந்தியா படமா ஸ்டார்ட் பண்ணாங்க. த்ரிஷாவும் ஸ்ரேயாவும் முக்கியமான ரோல்ஸ்ல நடிக்கிறதா இருந்துச்சு. ஜெமினி பிலிம்ஸ்க்கும் சன் பிக்சர்ஸ்க்கும் ஏற்பட்ட மோதலால பட வேலைகள் பாதியிலேயே ஸ்டாப் ஆச்சு. இதே ஸ்கிரிப்ட கமல் உதயநிதியோட ரெட் ஜெயின்ஸ் கிட்ட அப்ரோச் பண்ணினாரு. ஆனா பொலிட்டிக்கல் ஸ்கிரிப்டா இருந்ததால அவங்களும் பண்ணல. 2010 ஒரு அமெரிக்கன் கம்பெனில பிட்ச் பண்ணி மறுபடியும் வேலைகளை ஆரம்பிக்க அவங்களும் வெளியில போனாங்க. 2012 படத்தோட டைட் அமர்ஹைன்னு வச்சு ஆஸ்கர் ரவிச்சந்திரன் ப்ரொடக்ஷன்ல வேலைகளை ஆரம்பிச்சாரு கமல். இந்த வாட்டி மோகன்லால், அஜித், ரவிதேஜா, கத்ரினா கைஃப்னு வேற ஒரு ஸ்டார் காஸ்ட வச்சு பண்றதா இருந்துச்சு. அதுவும் மிஸ் ஆக இதே ஸ்கிரிப்ட டைரக்ட் பண்ண சங்கர் ஆன்போர்ட் ஆனாரு. அந்த டைம் படத்துல சல்மான் கான் எல்லாம் நடிக்கிறதா இருந்துச்சு. சங்கர் வெளியில போய் உன்னை போல் ஒருவன் டைரக்டர் சக்ரி டோலட் உள்ள வந்தாரு. மும்பை, டெல்லியில படத்தோட மேஜர் போர்ஷன்ஸ் படமாக்க பிளான் பண்ணாங்க. அப்போ ஏஆர் ரகுமான் ஆன்போர்ட் ஆனாரு. ஒரு சாங்கும் கம்போஸ் பண்ணாங்க. ஏஆர் ரகுமானோட கெரியர் பெஸ்ட் சாங்கா அது இருக்கும்னா அப்போ கமல்ஹாசன் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு. கிட்டத்தட்ட 2 பாட்டு உலையில் கொதித்து கொண்டிருக்கிறது. அதுல கண்டிப்பா ஒரு பாட்டு ரஹ்மானோட கேரியர்ல நினைவு வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு பாட்டுன்னு சுயநலத்தில் நான் சொல்கிறேன். அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது என் படத்தில் அமைந்தது. அது சில நேரம் அமைவதுதான். ஆனா மறுபடியும் நிறைய காரணங்களால படம் கைவிடப்பட்டுச்சு. ஆனா கமல்ஹாசன் இந்த ஸ்டோரிய படமா பண்ணியே ஆகணுங்கிற முடிவை மட்டும் விடவே இல்லை. 2024 இதே ஸ்கிரிப்ட மணிரத்னம் கிட்ட கொடுக்க இந்த வாட்டி மிஸ்ஸே ஆகாம தக் லைஃபா முழு படமும் முடிஞ்சு இப்போ ஸ்கிரீனுக்கு வர போகுது. கமல்ஹாசன், ரிஷி கபூர், மோகன்லால், வெங்கடேஷ், த்ரிஷா, ஸ்ரேயான்னு 2008 ஆரம்பிக்கப்பட்ட படம் பல மாறுதலுக்கும் இடையூறுகளுக்கும் அப்புறமா இப்போ கமல்ஹாசன், எஸ்டிஆர், த்ரிஷா, அபிராமி, அசோக் செல்வன், ஜோஜு ஜார்ஜ், நாசர்னு மிகப்பெரிய ஸ்டார் காஸ்டோட இன்னைக்கு தக் லைஃபா வந்திருக்கு. கமல்ஹாசனோட கரியர்ல டிராப் ஆன 36 படங்கள்ல அவர் விடாம முடிச்ச இந்த தக் லைஃப் கமல்ஹாசனோட கரியர்ல மட்டும் இல்ல, தமிழ் சினிமா ஏன் இந்தியன் சினிமாக்கே ஒரு திருப்பு முனையா கண்டிப்பா இருக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு.